யாருக்காச்சும் உங்க மேல அட்ராக்ஷன் இருந்துச்சுன்னா ஃபார் வாட் எவர் ரீசன் அவங்க உங்ககிட்ட சொல்லாம இருக்கலாம். ஆனா அப்படி அவங்க சொல்லாம இருந்தா கூட அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்குன்றத கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10 secret indicators of attraction. Let's get started. Before I start, disclaimer, நான் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு தனித்தனியா சொல்ல போறதில்ல, ரெண்டு பேருக்கும் சேர்த்து காமனா தான் சொல்ல போறேன். டிஸ்க்ளைமர் நம்பர் 2, நான் சொல்ல போற எல்லா விஷயத்தையும் நீங்க ஒரு இண்டிகேட்டரா தான் எடுத்துக்கணும். ரோட்ல உங்களுக்கு முன்னாடி போற வண்டி இண்டிகேட்டர் போட்டுச்சுன்னா அது டர்ன் பண்ண போதுன்னு தான் அர்த்தம். பட் 100% அவங்க டர்ன் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. கை தவறி கூட பட்டிருக்கலாம், இல்ல கொஞ்ச நேரம் முன்னாடி போட்ட இண்டிகேட்டரை அவங்க ஆஃப் பண்ண மறந்துருக்கலாம். எனிவே, மோஸ்ட் ஆஃப் த டைம், திரும்ப சொல்றேன், மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க டர்ன் பண்ண போறாங்கன்னு தான் அர்த்தம். Alright, indicator number 1, squaring up. ஒருத்தங்களோட பாடி லாங்குவேஜ்ல வர சில சேஞ்சஸ் அட்ராக்ஷனுக்கான இண்டிகேட்டரா இருக்கலாம். அவங்க அவுட்ரைட்டா சொல்லாத விஷயத்துக்கு கூட சப்கான்ஷியஸா அவங்க பாடி லாங்குவேஜ் நமக்கு சொல்லும். அப்படி ஒரு பாடி லாங்குவேஜ் சைனுக்கு பேரு தான் ஃப்ரண்டிங் ஆர் ஸ்குவேரிங் அப். யாருக்காச்சும் உங்க மேல அட்ராக்ஷன் இருந்துச்சுன்னா அவங்களோட அப்பர் பாடியும் அப்புறம் காலோட பாதத்தையும் உங்க டைரக்ஷன்ல திருப்பி வச்சிருப்பாங்க. என்னதான் நீங்க ரெண்டு பேர் இருக்கிற இடத்துல மற்றவங்க நிறைய பேர் இருந்தாலும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எல்லாரையுமே விட்டுட்டு உங்க சைட்ல தான் உங்க பாடியை வந்து முக்காவாசி திருப்பி வச்சிருப்பாங்க. ஆனா இந்த பர்டிகுலர் பிஹேவியர் ஏன் அட்ராக்ஷனுக்கான ஒரு இண்டிகேட்டரா இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒருத்தங்களோட கவனம் எது மேல இருக்கோ அந்த பக்கம் தான் அவங்க சப்கான்ஷியஸா திரும்பி இருப்பாங்க. சோ அவங்களோட ஹெட், அப்பர் பாடி அண்ட் ஃபீட், இந்த மூணுத்துல ரெண்டு எந்த பக்கம் திருப்பி இருக்காங்களோ அந்த பக்கம் தான் அவங்களோட அன்டிவைடட் அட்டென்ஷன் இருக்கும். ஆப்வியஸ்லி அவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க, பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நிறைய நேரம் அவங்க யார் பக்கம் திரும்பி இருக்காங்களோ அவங்க மேல தான் இவங்களுக்கு அட்ராக்ஷன் இருக்கும். இண்டிகேட்டர் நம்பர் 2, சைட் பை சைடு. உங்களுக்கு யார் மேலேயாச்சும் அட்ராக்ஷன் இருந்துச்சுன்னா அவங்க கூட எங்கேயாச்சும் போகும்போது அவங்களுக்கு முன்னாடி நடப்பீங்களா, பின்னாடி நடப்பீங்களா, இல்ல சைட் பை சைடு நடப்பீங்களா? Most people subconsciously communicate attraction by walking side by side with the person they are attracted to the most. இந்த பாடி லாங்குவேஜ் எதை காட்டுதுன்னா, ஒன்று கம்ஃபர்ட், இன்னொன்று க்ளோஸ்னஸ் அண்ட் தேர்ட் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். இந்த மூணு விஷயத்துக்கும் அட்ராக்ஷன்ல ஒரு ரோல் இருக்குது, உங்களுக்கே தெரியும். உங்களை யாருக்காச்சும் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க அவங்க கூட பேசலனா கூட சப்கான்ஷியஸா உங்க கூட நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நான் சொல்றதை நீங்க நம்பலன்னா உங்களோட வாக்கிங் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணியோ இல்ல டிக்ரீஸ் பண்ணியோ பாருங்க, அவங்க அந்த ஸ்பீடை மேட்ச் பண்ணுவாங்க. ஓகே, அட்ராக்ஷன் இண்டிகேட்டர் நம்பர் 3, வேல்யூபிள் இன்புட். Now imagine someone you know is shopping for clothes. நிறைய பேர் கூட இருந்தாலும் எந்த ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட ஒப்பீனியனை பர்டிகுலரா கேட்டாங்கன்னா உங்க மேல அது அட்ராக்ஷனுக்கான சைனா இருக்கலாம். இத்தனை பேர் இருந்தும் உங்ககிட்ட பர்டிகுலரா கேட்கறாங்கன்னா அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட ப்ரிஃபரன்ஸை அவங்க தெரிஞ்சுக்க நினைக்கிறாங்க. இல்லைன்னா உங்களோட டேஸ்ட் நல்லா இருக்குன்னு கூட அவங்க நினைக்கலாம், பட் இது இல்லைன்னா அதுதான். சரி, துணி எடுக்கிறத விட்டுருங்க, மற்ற விஷயத்துக்கெல்லாம் கூட உங்களோட அட்வைஸை, உங்களோட ஒப்பீனியனை பர்டிகுலரா கேட்கறாங்கன்னா அவங்க அதை மதிக்கிறாங்கன்னு அர்த்தம். நோட் பண்ணுங்க, மற்றவங்களோட ஒப்பீனியனை விட உங்களோட ஒப்பீனியனை அவங்க அதிகமாக வேல்யூ பண்றாங்க. அவங்க ஒப்பீனியன் கேட்குற இந்த விஷயம் எதுவாக வேணாலும் இருக்கலாம். இட் குட் பி அ ஒர்க் ரிலேட்டட் கான்ஃப்ளிக்ட் ஆர் இட் குட் பி ஈவன் அ பர்சனல் டிலமா. இன் அதர் வேர்ட்ஸ், பிசிக்கலா மட்டும் இல்லாம ஒரு எமோஷனல் லெவல்ல, ஒரு இன்டெலெக்சுவல் லெவல்ல அவங்க உங்களை மதிக்கிறாங்க. இண்டிகேட்டர் நம்பர் 4, மெட்டிகுலஸ் ஸ்டைலிங். Now, generally speaking, எல்லாருக்கும் நம்ம பார்க்க பிரசன்டபிளா இருக்கணும்னு ஆசை இருக்கும். பட் நீங்க அந்த இடத்துக்கு வர போறீங்கன்னு தெரிஞ்சா மட்டும் அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பிரசன்டபிளா இருக்க ட்ரை பண்றாங்கன்னா, லுக்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் தராங்கன்னா அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம். உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி இருந்தா பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வர முதல்ல அந்த மாதிரி அவங்களை பிரசன்ட் பண்ணிக்கிறாங்கன்னா ப்ராப்ளி இதை நம்ம சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் இண்டிகேட்டர் நம்பர் 5, த ஸ்வெட் ரெஸ்பான்ஸ். ரொம்ப அட்ராக்டிவா எக்ஸாக்டா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ஒருத்தவங்க உங்க பக்கத்துல வந்து உட்கார்ந்தாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்க பாடி ஒரு ஓவர் டிரைவ் மோடுக்கு போயிடும், ஒரு ஆங்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு போயிடும். உங்க ஹார்ட் பீட் ரேஸ் ஆகும், சரியா பேச வராது, நர்வஸா இருப்பீங்க, அப்புறம் வேர்க்கும். இப்போ உங்களை யாருக்காச்சும் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பக்கத்துல உட்காரும் போது அவங்களுக்கும் அதே பிசியலாஜிக்கல் ரெஸ்பான்ஸ் தான் இருக்கும். இது கன்சிஸ்டன்டா நிறைய வாட்டி டிஃபரெண்ட் ஒகேஷன்ஸ்ல நடந்துட்டு இருந்துச்சுன்னா யூ கேன் பி பிரிட்டி ஷூர். ஓகே, இண்டிகேட்டர் நம்பர் 6, பிசிக்கல் க்ளோஸ்னஸ். உங்க மேல அட்ராக்ஷன் யாருக்காச்சும் இருந்துச்சுன்னா அவங்களோட பர்சனல் ஸ்பேஸ்க்குள்ள உங்களை இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. சப்கான்ஷியஸாவே அவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. உங்க பக்கத்துல வந்து உட்கார்றதோ இல்ல நிக்கவோ செய்வாங்க. அவங்களோட பிசிக்கல் பர்சனல் ஸ்பேஸ்க்குள்ள உங்களையே இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்றாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு சேஃப்டியும் ஒரு ஃபீலிங் ஆஃப் கம்ஃபர்ட்டையும் தரும். நம்ம போன பாயிண்ட்ல பார்த்த மாதிரி நர்வஸா இருப்பாங்க, பட் அந்த நர்வஸ்னஸ் வந்து பயத்தினால இருக்காது, எக்ஸைட்மெண்ட்னால இருக்கும்.
பிசிக்கல் ப்ராக்சிமிட்டி ஆர் பிசிக்கல் க்ளோஸ்னஸே ஒரு அட்ராக்ஷனோட சைன் தான். ஆனால் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேர் பேசுறதுக்கும் இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. ஸோ யாராச்சும் உங்களுக்கும் அவங்களுக்கும் நடுவில் இருக்கிற பிசிக்கல் கேப்பை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்கன்னா, கான்ஸ்டண்ட்டாக பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, நான் சொல்றது உங்களுக்கு ஞாபகம் வரணும். இண்டிகேட்டர் நம்பர் 7, ஷேரிங் இன்ட்ரெஸ்ட். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல உங்களுக்கு ஒரு ஹாபி இருக்கும்ல, அது என்னன்னு தெரிஞ்ச உடனே அது மேல புதுசா யாராச்சும் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்கன்னா அது ப்ராபப்ளி உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால தான். நீங்க கேட்குற மியூசிக், நீங்க படிக்கிற புக்ஸ், நீங்க பார்க்குற மூவிஸ், இது மேல அவங்களுக்கு வந்து புதுசா இன்ட்ரெஸ்ட் வரலாம். உங்க மேல அவங்களுக்கு அட்ராக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்க பிடிச்சி பண்ற விஷயத்த அவங்களும் சேர்ந்து ரசிப்பாங்க. அவங்களோட கம்ஃபர்ட் ஜோனுக்கு வெளியே வந்து உங்களுக்கு பிடிக்குன்றதுக்காக புது விஷயத்தெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. They suddenly like the things you like because they think you are interesting and exciting. Alright, indicator number 8, special laughter. நீங்க நோட்டீஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க, யாராச்சும் உங்களை சிரிக்க வைக்க ட்ரை பண்ணிட்டே இருக்காங்களா? லாஃப்டர் இருக்குல்ல, வாய் விட்டு சிரிக்கிறது, அது வந்து ஒரு சைன் ஆஃப் மியூச்சுவல் அட்ராக்ஷன். ரெண்டு பேரும் பேசும்போது நிறைய வாட்டி ஒன்னா சேர்ந்து சிரிக்கிறாங்கன்னா அவங்க ரெண்டு பேரோட பர்சனாலிட்டியும் கம்பேட்டபிளா இருக்குன்னு அர்த்தம். உங்களை சிரிக்க வைக்க யாராச்சும் ட்ரை பண்ணிட்டே இருக்காங்கன்னா உங்களோட பர்சனாலிட்டி கூட அவங்க கனெக்ட் ஆக ட்ரை பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட டெய்லி லைஃபை யாராச்சும் பிரைட்டன் பண்றாங்கன்னா அவங்களை நீங்க கூட வச்சுப்பீங்கன்ற நினைப்புல அவங்க இதை பண்ணுவாங்க. இண்டிகேட்டர் நம்பர் 9, accidental contact. Please note, I'm not talking about physical harassment. சோஷியல் சைக்காலஜி ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, யாருக்காச்சும் உங்க மேல அட்ராக்ஷன் இருந்துச்சுன்னா அவங்க உங்களை சட்டிலா டச் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க சப்கான்ஷியஸா. சப்கான்ஷியஸா அவங்களை அறியாமையே உங்களோட கையை டச் பண்ணலாம், இல்ல ஷோல்டரை டச் பண்ணலாம். இல்லனா நீங்க சைட் பை சைட் நடக்கும்போது, வாக் பண்ணும்போது உங்க ரெண்டு பேரோட ஷோல்டர்ஸ் வந்து ஆக்சிடென்டலா பிரஷ் ஆகலாம். எஸ்பெஷலி அவங்க கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டடா ஷை டைப்பா இருந்தாங்கன்னா அவங்களால வார்த்தையை வச்சு அவங்களோட ஃபீலிங்ஸை வெளிக்காட்ட முடியாது. பட் ஆக்சிடென்டலா அவங்களை அறியாமையே சப்கான்ஷியஸா உங்களை இப்படி டச் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த விஷயம் தொடர்ச்சியா நடந்துட்டே இருந்துச்சுன்னா they may be attracted to you. ஓகே, லாஸ்ட் இண்டிகேட்டர் நம்பர் 10, unbroken gaze. நோட்டீஸ் பண்ணுங்க, நீங்க எதிர்ச்சியா யாரையாச்சும் பார்க்கும்போது அவங்க ஏற்கனவே உங்களை பார்த்துட்டு இருக்காங்களா? அடிக்கடி இந்த மாதிரி நடந்துட்டே இருக்குன்னா இந்த விஷயம் ஒரு சிம்பிள் கோஇன்சிடென்ஸா மட்டும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. உங்களை பார்க்கறதுக்கு அவங்க கான்ஷியஸாவும் ட்ரை பண்ணுவாங்க, சப்கான்ஷியஸாவும் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸ்டார்டிங்ல அவங்க உங்களை பார்க்கறத நீங்க பார்த்துட்டீங்கன்னா அவங்க கொஞ்சம் எம்பாரஸ்டா ஃபீல் பண்ணுவாங்க. பட் போக போக இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணி உங்களை ரொம்ப கான்ஃபிடென்ட்டாவே பார்ப்பாங்க. ஆல்ரைட், நான் இப்போ சொன்ன 10 இண்டிகேட்டர்ஸை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, அதோட சயின்டிஃபிக் பேசிஸை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, நான் psychologytoday.com-ஓட 3 ஆர்டிகல்ஸை கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அந்த ஆர்டிகல்ஸ்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா அதோட ரெஃபரன்சஸில் ரிசர்ச் பேப்பர்ஸோட லிங்க்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதையும் நீங்கள் பார்க்கலாம். That's it for today. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் போடுங்க. சைக்காலஜியை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா பேட் பிஹேவியர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Until next time, bye.